தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மீண்டும் 5வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார் ஜெயலலிதா. சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் மிகச் சுருக்கமான அதே சமயத்தில் உற்சாகமாக நடந்த பதவியேற்பு விழாவில் ஜெயலலிதா பொறுப்பேற்றிருக்கிறார். ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராகி இருக்கிறது. அதிமுகவினரிடையே ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதோ அதே போல பொதுமக்களிடையே பெருத்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு மீதம் இருப்பது ஓராண்டுகள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. மிகச் சவாலான ஒரு காலகட்டம் ஜெயலலிதாவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியான சவால்கள் ஒரு பக்கம் ஜெயலலிதாவுக்கு என்றால், நிர்வாக ரீதியான சவால்கள், அரசியல் ரீதியான பல சவால்கள். ஒரு பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டும். இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை ஆகா ஓஹோ என்றில்லை, இதையும் சமாளிக்க வேண்டும். ஆக இத்தனை சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அரசியல் மாற்றத்துக்கு வித்திடுமா, நல்ல மாற்றங்கள் நடக்குமா என பல எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறது ஜெயலலிதாவுடைய பதவியேற்பு. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது மூத்த ஆசிரியர் பீர் முகமது முதலில் தர கேட்போம். ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். அதிமுக தொண்டர்களுடைய 8 மாத கால காத்திருப்பு இன்றோடு முடிவுக்கு வந்தது. தன்னுடன் சேர்த்து 29 அமைச்சர்களோடு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் அமைச்சரவை பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளவில்லை. ஆட்சி காலம் இன்னும் 7-8 மாதங்களே இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சரவையை பெரிதாக மாற்ற ஜெயலலிதா விரும்பாமல் இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த 7-8 மாதங்கள் என்பது தேர்தலுக்கு முந்தைய 7-8 மாதங்கள். எனவே இந்த 7-8 மாதங்களும் மிகவும் முக்கியமானவை. இந்த காலகட்டத்தில் இந்த அமைச்சரவையை கொண்டு என்ன விதமான மாற்றங்களை ஜெயலலிதா செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்குமே இருக்கிறது. குறிப்பாக இந்த 7-8 மாதங்களில் இந்த அரசுடைய செயல்பாடை வைத்துதான் மக்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போவது என்பதை தீர்மானிக்கவிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்குக்கான ஒரு கோரிக்கை மக்கள் அமைப்புகளிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு ஜெயலலிதா அநேகமாக செவிசாய்க்க கூடும் என்று சொல்கிறார்கள். கேரளாவில் அமல்படுத்தப்பட்டதை போல படிப்படியாக பூரண மதுவிலக்கை தமிழ்நாடும் அமல்படுத்தக்கூடும். அதற்கான வேலையை நாளை ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் ஆரம்பிக்க கூடும் என்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் பீர் முகமது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஒரு சவாலான காலகட்டம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக ஜெயலலிதா முன் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சவாலை ஜெயலலிதா அரசு எப்படி சமாளிக்க இருக்கிறது? பல கேள்விகளை எழுப்ப இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள், அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள், அதே போல சமூக நல வாரியத்துடைய தலைவரும் கூட அவர். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் நம்முடைய இணைகிறார் திரு பரந்தாமன், வழக்கறிஞர் பரந்தாமன் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். We have an excellent panel today. நான் என்னுடைய முதல் கேள்வியை டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த சவால்கள் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக வரக்கூடிய சவால்கள் குறித்த நிறைய கேள்விகள் எழுந்திருந்தாலும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பதவியேற்பு நிகழ்வே சில கேள்விகளை எழுப்புகிறது. டாக்டர் சுமன் சி ராமன், நீங்க அரசாங்கத்துடைய தொகுப்பாளரா தொடர்ந்து இருந்து வரீங்க. இந்த பதவியேற்பு விழா மிகச் சுருக்கமான பதவியேற்பு விழாவாக நடந்திருக்கிறது. ஒரு இயல்பான ஒரு விஷயம் என்னவென்றால், முதலமைச்சருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் முதல்ல ஆளுநர் செய்து வைப்பார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே இந்த 2 பிரமாணங்களையும் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய இந்த 2 பிரமாணங்கள், பதவியேற்பு பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் முடிந்த பிறகு கோரஸாக 2 பேட்சஸ்ல அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள், இந்த பிரமாணங்களை எடுத்துக்கொண்டார்கள். இது சட்ட ரீதியா தவறில்லை என்றாலும் கூட இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறதா? இப்படி நடத்தப்பட்டதற்கான காரணம் என்னவென்று நினைக்கிறீங்க டாக்டர் சுமன்? இல்ல, 2 விஷயம் ஹரி. ஒண்ணு இது சற்றே வித்தியாசமானது அப்படிங்கிறது வாஸ்தவம். அதாவது வழக்கமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு அமைச்சரும் முதலமைச்சர் வாக்குமூலம் எடுத்த பிறகு ஒவ்வொருத்தரா வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க they will take the oath. இதுல ஒரு கோரஸா நின்று வைக்கப்பட்டது சட்டப்படி இது குற்றம் இல்லை. பல முறை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஹரி
இந்த 15% லிமிடேஷன் ஆன் தி சைஸ் ஆஃப் தி கேபினெட் கிடையாது. அப்பெல்லாம் உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா 75 அமைச்சர், 80 அமைச்சர், 90 அமைச்சர்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பல முறை இதே மாதிரி கோரஸாக நின்று இந்த பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிறது பல முறை இந்தியாவில் நடந்திருக்கு. இது வந்து முதல் முறை அல்ல. மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் முன் உதாரணம் இல்லை. பல மாநிலங்களில் எஸ்பெஷலி இல்ல மற்ற மாநிலங்கள்ல அது கூட அந்த 15% மேல் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது. சட்டப்பேரவையினுடைய எண்ணிக்கையில் 15% மேல் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது ஒரு சட்டம் வந்தது. அதற்கு பிறகு இதை பார்ப்பது ரொம்ப அன்யூஷுவல். அதற்கு முன்னாடி இது சகஜமாக பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மிகப்பெரிய மாநிலங்களில் இது வந்து சகஜம். இன்ஃபேக்ட் பல முறை இதை நம்ம பார்த்துக்கலாம். 70s 80s எல்லாம் இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு இந்த அமைச்சரவையின் எண்ணிக்கை குறைந்த பிறகு இது பார்ப்பது அபூர்வம். ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அதிலே சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த நேஷனல் ஆந்தமும் சுருக்கப்பட்டு அது வந்து அபிஷியலாவே அலௌடு, அது வந்து சட்டப்படி தொடர்ந்து இருந்து வருகிறது. அது எல்லா நிகழ்வுகளையும் இன்னைக்கு மட்டும் முதல் நிகழ்வா நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, இல்ல அது வந்து அலௌடு. அது அந்த தேசிய கீதத்தினுடைய அப்ரிஜ்டு வெர்ஷன் என்றே ஒன்று சட்டத்தில் இருக்கிறதுனால வந்து அது அதாவது எல்லாமே வந்து நீங்க கூறுவது வித்தியாசமாக இருந்ததே தவிர சட்டப்படி எதுவுமே தவறாக நடக்கவில்லை. அதுதான் நம்ம பார்க்கணும். ரைட். ஆனால் வித்தியாசம், அதற்கு காரணங்கள் நம்ம அஇஅதிமுக ரெப்ரசன்டேட்டிவிட்டே கேட்கலாம். நான் அவங்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். டாக்டர் சுமன் சொன்னது போல லெட் மீ ஆல்சோ பிளேஸ் ஆன் ரெக்கார்ட், சட்ட ரீதியாக இதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. சட்டம் வந்து அமைச்சர்கள் ரகசிய காப்பு பிரமாணமும் பதவியேற்பு பிரமாணமும் ஏற்றுக்கணும்னு சொல்லுதே தவிர அது கோரஸாவா தனியாவான்னு சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டில் முன்னுதாரணம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவுடைய பதவியேற்புல கூட முன்னுதாரணம் இல்லை. 2001 பதவியேற்றிருக்காங்க, 2002 பதவியேற்றிருக்காங்க, 2011 பதவியேற்றிருக்காங்க, 91 பதவியேற்றிருக்காங்க. எல்லா நிகழ்வுகளிலுமே முதலமைச்சர் பதவியேற்புக்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சரும் தனியாக பதவியேற்பதுதான் வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த முறை அந்த வழக்கத்திலிருந்து விலகியது ஏன்? விலகல, அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா உட்காரும் போது எவ்ரிபடி அது வந்து டெஃபினட்டா பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு வந்து மீண்டும் ஒரு மந்திரி சபையை அம்மா தலைமையில அமைக்கிறோம். அப்படி அமைக்கும் போது சார் ராமன் சார் சொன்னதை போல இட் மே பி ஹேப்பன்ட் இன் 70s and 80s. இப்ப அது திருப்பி கொண்டு வரதுனால சட்ட சிக்கலோ சட்டத்துக்கு புறமான காரியமோ இல்ல. அம்மா டசன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி ஆஃப் த டைம். எனிபடி கூட 1 மணி நேரம் ஆயிருக்குமா? இல்ல அதனால என்ன, தனித்தனியா எடுக்கிறதுனால இல்ல ஒன்னா நின்று ஆனதுனால என்ன எடுப்போம்? தவறு இல்ல அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயம் என்றால் இதை பற்றி ஹரி கேட்டு நான் பதில் சொல்லலாம். மரபுக்கு எந்த மரபு மீறலும் கிடையாது. இன்னைக்கு 29 அமைச்சர்கள் ஜெயலலிதாவோட சேர்த்து இன்னைக்கு மத்தியில பார்க்கும்போது ஏறத்தாழ 60-80 அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த வைபவத்துல கூட ஒவ்வொரு அமைச்சரும் தனியா பதவியேற்பதான் வழக்கம். இன்னும் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பெல்லாம் பார்த்தா எடுத்து 6 மணில இருந்து இப்ப வந்து அம்மா இடைக்காலத்தில் அம்மாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் நீதி வெற்றி பெற்று இப்ப வந்து அம்மா முதலமைச்சர் உட்காரும் போது இதே ஹேவ் டு டேக் அரசுடைய நீட்சி அப்படிங்கறதுனால இப்போ இங்க 29 பேருக்கும் ஒருத்தருக்கு 10 நிமிஷம் வச்சா கூட இமேஜின் எவ்வளவு நேரம் ஆகும். எல்லாரையும் ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, ஆல் தி விஐபிஸ் ஆர் தேர், எல்லாரையும் உட்கார திருப்பி ஒரு 3 மணி நேரம் அங்க நடத்திட்டு இருக்கிறதுல என்ன அதுக்கு ஒரு அரசாங்கத்துடைய நீட்சி தான் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயமும் அம்மா அவர்கள் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள். ஒரு புதிய விஷயம் அறிமுகமாகுதுன்னா அது நிச்சயமா அம்மாவால் மட்டும்தான் முடியும். ரைட். ஒரு முன்னுதாரணம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த ஆக்சுவலா இது ஏன் இன்னும் வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் அதாவது அந்த கோர்ட் வெர்டிக்ட் வந்த பிறகு திரு ஓபிஎஸ் தலைமையில் அமைச்சரவை பதவி ஏற்கும் பொழுது அது ஒரு அதிமுகவுக்கு ஒரு சோதனை காலம், ஒரு சோகமான ஒரு காலம் அப்படிங்கறது அவங்களே ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். ஆனால் அப்பொழுது கூட இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பதவி எடுத்துக்கிட்டாங்களே தவிர இந்த கோரஸாக பண்ணல. சோ இதுல வந்து இதற்கு காரணம் இது நிச்சயமாக வித்தியாசமான ஒரு விஷயம் தவிர என்ன காரணம் என்பது புரியாமதான் இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் கேட்க இருக்கின்றேன். ஓபிஎஸ் உடைய அமைச்சரவை தாண்டி ஜெயலலிதாவுடைய அமைச்சரவை பதவியேற்புகள்ல முன்பு நம்ம பார்த்ததில்லை. இன்னும் சொல்ல போனா எப்படி பார்த்திருக்கோம்னா, ஜெயலலிதா பதவியேற்கும் பொழுது முதல்ல ஒரு சில அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க, பிறகு இன்னொரு நிகழ்வுகள்ல இன்னொரு சில மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அந்த நிகழ்வுகள் 2001-2002 நம்ம பார்த்திருக்கோம். அத மாதிரி செஞ்சிருக்கலாமே.
அம்மாவுக்கு நிறைய வேலைகள் இருக்காரு. இன்னும் வந்து உட்கார்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் நிறைய இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும், எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதனால எந்தெந்த விஷயத்துல அதிக நேரத்தை செலவிட வேண்டும், எந்தெந்த விஷயத்திற்கு சட்டப்படி நியாயப்படி எதை சுருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் தெரிந்த அம்மாவுக்கு தெரியும் என்பதனால் தான் இந்த நிகழ்வை இந்த மாதிரி நடத்தி. அரசுடைய ப்ரெரோகேட்டிவ், சீஃப் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது சில விமர்சனங்கள் எழுப்பியிருக்கிறது. கேள்வியை கேட்டேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். 6 மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பாங்க. சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, மேனகா காந்தி, ரவிசங்கர் பிரசாத் அப்படின்னு ஒரு ஊக பட்டியல் ஒரு வாரமாக வலம் வந்து கொண்டிருந்தது. அந்த ஊகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மத்திய அரசின் சார்பில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். இதை தாண்டி அதுல சில கேள்விகள் இருந்தாலும் கூட உங்கள் கட்சி பிரமுகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்விடேஷன், இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கான இன்விடேஷன் செலக்டிவாக இருந்திருக்கிறது இல்லையா? அதாவது இது கவர்மெண்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால இல்ல அப்படிலாம் சொல்லல. ஏன்னா கவர்மெண்ட் முடிவு பண்ற விஷயம் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒன்னும் இவங்களை கூப்பிடணும் அவங்களை கூப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு யூகங்கள் சொன்னீங்க, இந்த அமைச்சர்கள் வருவாங்க, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் சேர்ந்து ஒரு வாரமா அதை நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க ஒன்னும் சொல்லல இவர்கள் வருவார்கள் அவர் வருவார்கள் சொல்லல. உங்களுக்கு வேணா டிசப்பாயிண்டிங்கா இருக்கலாம், இல்லாட்டி என்ன எதிர்பார்ப்பு நிறைவேறலங்க இருக்கலாம். எங்களுக்கு முதல்ல ஊகம் வந்து இது தவிர பெரும்பான்மை ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே தவிர நாங்க எதையும் கன்ஃபார்ம் பண்ணல. நாங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல, ரெண்டும் இல்ல. அதனால நீங்க அது உங்களுடைய நீங்க நினைச்சா முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு பத்தி நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதுக்கு இல்லன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன கேட்டா சொல்ல போறோம். அதெல்லாம் நீங்களே பேசிக்கிறதுக்கு நாங்க என்ன, நீங்க பேசுறது தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? இன்னொரு விஷயம், நீங்க கலந்துக்கிறீங்களான்னு அருண் ஜேட்லிட்ட கேள்வி கேட்கப்படுது. இல்லைன்னு சொல்லிட்டு போலாம். மறுக்கவும் இல்ல, ஆமதிக்கவும் இல்ல. இல்லங்க இது என்ன, நீங்க பதில் கேள்வி கேட்கறது உங்களோட உரிமை. பதில் எப்படி சொல்லணும்ங்கறது நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, அது ஒரு யூகம் ஊடகங்கள் தான் கிளப்புதுன்னா அதுக்கு அவர் நினைத்திருந்தால் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். நீங்களா ஒண்ணு இந்த கிளப்பிட்டு அதுக்கு நாங்க வந்து முற்றுப்புள்ளி ஊகம் தவறு அப்படின்னா இல்லன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. நான் சொல்றேன், வரணும்னு முடிவு பண்ணா வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதுக்காக நீங்க பத்திரிகையாளருக்கு நீங்களா ஒரு விஷயத்த கேள்விகளை எழுப்புவீங்க, அதுக்கெல்லாம் எல்லாரும் வந்து பதில் சொல்லணும். என்னுடைய கேள்வியோட இன்னொரு பகுதியை நீங்க தவிர்க்கிறீங்க. உங்க கட்சி பிரமுகர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் பங்கேற்றார், அதை தாண்டி உங்களோட கட்சி பிரமுகர்கள் சிலரும் பங்கேற்றாங்க. ஆனா அந்த பங்கேற்பு ரொம்ப செலக்டிவாக இருந்தது அப்படின்னு. ஏன்னா அவங்க தானே டிசைட் பண்ணணும். யாருக்கு இன்விடேஷன் வந்ததோ அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுடைய மாநில தலைவருக்கு அழைப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவும் உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இலகணேசனும் பங்கேற்கிறாங்க. ஆனா முந்தைய பதவியேற்புல எல்லாம் பல பதவியேற்பு, இன்னும் சொல்ல போனா திமுகவோட கூட்டணியில இருந்த காலகட்டத்தில் கூட உங்களுடைய மாநில தலைவர்களுக்கு ஜெயலலிதாவுடைய பதவியேற்புல அழைப்பு இருந்திருக்கு. ஐ திங்க் ராங்லி அட்ரஸ்ட் क्वेश्चन. என்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுங்க, என்ன காரணமா எனக்கு தெரியாது. இல்ல நான் உங்களுடைய கருத்து தான் கேட்கிறேன். இல்ல எனக்கு ஒன்னும் கருத்து இல்ல அதுல. அதாவது அரசாங்கம் யாரை கூப்பிட வேண்டும் முடிவு பண்ணிருக்காங்க, கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னும் கூட சொல்லுங்க, கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் அழைக்கப்பட்டார், அன்பழகன் அவர்கள் அழைக்கப்பட்டார், எனக்கு நினைவு இருக்கிறது. அப்பெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு கூப்பிடல. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டார், இப்ப கமலஹாசன் கூப்பிடல. உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கன்சிஸ்டன்சி இருந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த கட்டத்தில் 2002 ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்வுல கூட உங்களுடைய அன்றைய மாநில தலைவர் கிருபாநிதி கலந்துகிட்டு இருக்காரு, நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பிறகு 2011 நிகழ்வுல மோடி கலந்து கொண்டார், உங்களுடைய மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். ஆனா இந்த நிகழ்வுல கலந்து கொள்வது வேற, அதாவது இன்விடேஷன் அன்னைக்கு அழைப்பும் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு என்ன காரணமா இருக்கக்கூடும் தெரியாது. they have to say. ரைட். சரஸ்வதி, இதுல உங்களுக்கு கருத்து இருக்கிறதா? இல்லைங்க, அம்மா வந்து அழைப்புதல் அனுப்பிச்சு என்ன, இப்ப யாராருக்கு அழைப்புதல் அனுப்பிச்சாங்க, யார வந்து கலந்துக்கல இனிமே தான் தெரியும். அழைப்பு கிடைச்சவங்களே பல பேர் கலந்துக்காமல் இருந்திருக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் டாக்டர் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவருக்கு இன்னைக்கு கட்சி ரீதியா கலந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பார்ப்படவில்லை என்று தெரிந்தும் அவர்கள் மற்றவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். மாநில தலைவருக்கு அழைப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டுதான் மற்ற 3 தலைவர்களும் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அர்த்தமற்ற ஆர்குமெண்ட் நம்ம ஏத்துக்கவே முடியாது. எங்க கட்சியினுடைய சீனியர் லீடர் சொல்லாதீங்க. நேஷனல் செக்ரட்டரி திரு ஹெச் ராஜா, இலகணேசன் அவர் சீனியர் மோஸ்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. அதனால இன்விடேஷனுக்கு ஒரு அரசாங்கம் கொடுத்து இன்வைட் பண்றாங்கன்னா அது மரியாதை. ஏன்னா போய் பார்க்கணுங்கிறது, அவங்க கூப்பிட்டு போறது ஒரு மரியாதை. இதே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தா கூட போயிருப்பாரு, கண்டிப்பா போகணும்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அரசாங்கம் கொடுக்கறதுக்கு நம்ம போய் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது தவறான ஒரு இல்லை சார், தவறான
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அழைப்பு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது கேட்க வேண்டிய அரசாங்கத்திட்ட கேளுங்க, என்ன கேட்டு இல்ல அது see it's a very obvious question. State president is not given an invitation. சார் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படி இல்லங்க, அவங்க அதான் சொல்ல வரேன். ரஜினிகாந்த் கொடுத்திருக்காங்க, கமலஹாசன் கூப்பிடலன்னா கமலஹாசன் ஆகலன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் இதுக்கு? எப்படி எடுத்துப்பீங்க? வெரி லாஜிக்கல், சவுண்ட்ஸ் வெரி லாஜிக்கல். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அரசியல் நாகரீகம் குறித்து நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சொல்றது இல்ல, ஃபாலோ பண்றது. நான் சொல்லவும் வந்தேன். 2002 ஜெயலலிதாவுடைய பதவியேற்பு, பன்னீர்செல்வம் விலகி மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா வந்தபோது அன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின், பேராசிரியர் அன்பழகன் இருவருமே சென்று கலந்துகிட்டாங்க. நிச்சயமா ஒரு நல்ல அரசியல் நாகரீகம். இம்முறை இந்த பதவியேற்பு நிகழ்வை தவிர்த்தது ஏன்? அழைப்பு வரவில்லையா? வந்தும் தவிர்த்தீர்களா? இதுல வந்து தவிர்த்ததுங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. ரெண்டாவது, இந்த பதவியேற்பு விழாங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமா முதல்ல வந்து இத்தனாம் தேதி பதவியேற்பு விழா இந்த டைமிங்ன்றது வெளிப்படையா வரவே கிடையாது. முதல் ஒண்ணு, பதவியேற்க கூடும் அந்த மாதிரி அனுமானங்கள் தான் அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆளுநரை சந்தித்த பிறகுதான் அது கன்ஃபர்மேஷன் அல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆளுநரை சந்திச்ச பிறகுதான் கன்ஃபர்மேஷன் வேற. பட் என்னைக்கு பதவி ஏற்பாங்கிறது வெளிப்படையா சொல்லுவாங்க. நம்பர் 1 அது பரவாயில்ல, விட்டுடும், அது 1008 காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு முறைப்படி வந்து அரசியல் இயல்பான சூழ்நிலையை பாருங்களேன். ஒரு 14ஆம் தேதி அவங்க வெற்றி பெறாங்க 2011. 2 நாட்கள்ல பதவி ஏற்பு பண்றாங்க. ஆனா கடைசி நாள் ஆளுநரை சந்திச்சு உரிமை கோரின பிறகு இல்ல அதெல்லாம் ஒரு டெபினிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்நேரம் தான் பதவி ஏற்க போறாங்க, இத்தனாம் தேதி பதவி ஏற்க போறாங்க, இங்க ஆளுநரை பார்க்க போறாங்க, நல்லா வெளிப்படையா வந்துரும். இது நமக்கே தெரிஞ்ச விஷயம். இது ஏன் வரல அதை பத்தி போக விரும்பல நான். இன்னொன்னு என்னன்னா, இந்த அழைப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி கேட்கறது வந்து முதல்ல எதிர்கட்சி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்றது ஒரு மரபு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும்ன்றது அது வேற. இல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், பொருளாளர் உட்பட எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இன்னொன்னு என்னன்னா, எப்படி வரையறைப்படுத்துறீங்க? முறைங்கிறது என்னன்னா, இப்ப எப்பவுமே வந்து ஒரு அரசு நிகழ்ச்சிகள் இருக்கும்போது, இது போன்ற ஒரு பதவியேற்பு விழாக்கள் இருக்கிற போது அரசு அதிகாரிகள்ல சில ரேங்க் இருக்கு புரோட்டோகால்ல. அபிஷியலா பார்ட்டி சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அரசியல் கட்சியினுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர், இவர்களுக்கெல்லாம் அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று அழைப்புதல் கொடுப்பது என்பது மரபு. இவைகளாம் நடந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றுதான், அது அனைவருக்கும் தெரியும். ஆக இங்க அது கூட கிடையாது. அப்படின்னா ஒரு 2002 ஜெயலலிதா சர்க்கார் பதவியேற்கும் பொழுது முறையாக வந்து கொடுத்த காரணத்தினால்தான் அன்றைக்கு எங்களுடைய பேராசிரியர் அவர்களும் எங்களுடைய தளபதி அவர்களும் சென்று அவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இது ஒண்ணு ஒரு பெரிய ஒரு லாஜிக் இல்ல சார். இல்ல, அழைப்புதல் முதல்ல வரல, அழைப்புதல் வரவில்லை, ஒரு பெரிய லாஜிக்கே கிடையாது சார். பதவியேற்பு விழாங்கிறது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்குங்கிற சப்ஜெக்ட் வந்து வெளிப்படையாக வெளியே தெரியாத காலகட்டத்தில் தான் அது எல்லாமே வந்து வர்ணம் பூசுறாங்க. நூற்றாண்டு விழா மண்டபத்துல அந்த அம்மையார் போற ரோடெல்லாம் வந்து வண்ணம் தீட்டுறாங்க. இப்படிதான் இருந்தது. எங்கேயுமே வந்து எந்த விஷயமும் நடந்ததா தெரியல. இல்ல, நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு அழைப்பு இல்லை. எங்களுக்கு அழைப்பு இல்லாத பட்சத்தில் வந்து இதை பத்தி பேசுறது தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய தலைவருக்கும் உங்களுடைய தளபதிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். அது முறை அப்படிங்கும் போது உங்களுக்கு பல மாற்றுகிறது சொல்றேன். இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொடுக்க எப்பவுமே ப்ரீவியஸ் டே தான். எப்பவுமே வழக்கம் போல் எல்லா ஸ்வேரிங் இன்னும் ஒரு நாள் 2 நாளுக்கு மேல கேப் இருக்காது. ஒவ்வொரு முறையும் ப்ரீவியஸ் ஈவினிங், யூசுவலா நாளைக்கு காலையில் நடக்க போற ஃபங்க்ஷன்னா ப்ரீவியஸ் ஈவினிங் அவர் சொல்றது கரெக்ட். ஏன்னா அரசு அதிகாரிகள் தான் வந்து இந்த அழைப்புதலை கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் ஈவினிங் தான். சோ நோட்டீஸ் கொடுக்கல, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்ங்கறதெல்லாம் அபத்தம். அந்த மாதிரி எப்பவுமே வந்து தமிழ்நாட்டுல வரல. அவ்வளவு நோட்டீஸ் எல்லாம் யாருமே கொடுக்கறது இல்ல. சொல்லல, இட் இஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ரைட் ஆர் லீகல் ஆர் கன்வென்ஷன் கிடையாது. மர்மமாக இருந்தது நான் சொல்ல வரேன். பொலிட்டிக்கலா தெரியும். எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஈவினிங் தாங்க இன்விடேஷன். சில டைம் இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வரதே முதல்ல எனக்கு தெரியும். நோ நோ, ஐ அம் நாட் குவாரலிங் வித் யூ, ஐ அம் நாட் டைவர்ட்டிங் வித் யுவர் வியூஸ். அரசாங்கத்தினுடைய அழைப்புதெல்லாம் வந்து முன்னாடி நாள் நைட்டு தான் ரெடி ஆகும். எல்லாமே எனக்கு பிராக்டிகலா தெரிஞ்ச சப்ஜெக்ட்.
ஆனா என்ன சொல்றேன்னா இந்த பதவியேற்பு விழாவில் ஒரு அன்சர்டனிட்டி யார், அதாவது வந்து உண்மையிலே சொல்ல போனா மறுபடியும் அந்த ஜெயலலிதா அவங்களே பதவியேற்றிருப்பாங்களா, இல்ல சட்டமன்ற கட்சி தலைவர்களை கூட்டி இல்ல வேற ஏதாவது அலுவலுக்காக பண்ண போறாங்களான்றது ஒண்ணுமே சட்டமன்ற கூட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடியே அரசியல் பார்வையாளரா இருக்கக்கூடிய யார் ஒருவரும் நான் என்ன சொல்றேன் பொலிட்டிக்கலா பார்க்க இயல்பா தெரிஞ்ச விஷயம். எல்லாம் பேசலாம். அன்னைக்கு காலையில பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவங்க சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் அவங்களுடைய தலைவரை சட்டமன்ற தலைவரா வந்து அவங்க அறிவிச்சு தீர்மானம் போடுற வரைக்கும் எதுவுமே அன்சர்டன் தான். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, நகர் தொகுதியில வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய சொல்லி அவர் கையெழுத்து போட்ட இங்கு காயத்துக்கு முன்னாடி கெசட் எல்லாம் பப்ளிஷ் ஆகி வந்துருச்சு, வேக்கன்ட் அறிவிச்சு. ஆனா இது வரைக்கும் வந்து அவங்க வந்து இதுக்காக தான் நாங்க வந்து ராஜினாமா செய்ய வச்சோம், இல்ல அம்மா நிக்க போறாங்க, இல்ல நான் தான் நிக்க போறேன், அப்படி பதவி ஏத்துக்கிறது எல்லா விஷயமும் திமுக சொல்லுங்கிற அவசியம் இல்லைங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் அம்மா சொல்லுவாங்க. இல்ல சகோதரி சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யணுங்கிறது இல்லையா? சகோதரி திமுக சொல்ல சொல்லி நான் கேட்கல, எல்லாருக்கும் தெரியுங்க. மக்களுக்கு இது வந்து இயல்பான புரிதல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரிதல் என்பது வேறு, ஆனாலும் வந்து அத்தாட்சியோட செய்யப்படுவது இயல்பான நடவடிக்கை. இன்னைக்கு வந்து திமுக ஜெயிக்கிறது 2006 ஜெயிக்கிறது. சட்டமன்ற குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை தான் சட்டமன்ற குழு தலைவராக அறிக்கை வந்தா திமுக. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் சார், ஸ்ரீரங்கத்துல வந்து 27/9 அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு அந்த தொகுதி வேக்கன்ட் அறிவிக்கிறது ரொம்ப நாள் எடுத்துக்கிறார் சபாநாயகர். ஆனா இது இமீடியட்டா டிக்ளேர் பண்றாங்க, இவங்க தான் நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போட்டோமே. அது ஏன் உங்களுக்கு நான் ஒரு பாமரன் தேர்தல் கமிஷனே 6 மாதம் டைம் கொடுக்கும்போது நீங்க ஏன் கேட்டுட்டு இந்த ஒரு பதவியேற்பு நிகழ்வு சார்ந்த உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கதா? சுமந்த் சொன்னது போல அவர் சொன்னது உண்மைதான். நான் வந்து நார்த் இந்தியால பல மாநிலங்கள்ல அது போல வந்து குரூப்பா இருந்து பதவியேற்கிற நிகழ்ச்சி நானும் பார்த்திருக்கிறேன் தொலைக்காட்சிகள்ல. அது மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த முன்னெல்லாம் பிரசிடென்ட் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கும் பொழுது நான் அப்படின்ற அதோட நின்றுறாங்க இப்பெல்லாம். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் மோடின்னு அவர் படிச்சாரு. முன்ன அப்படி கிடையாது, பிரசிடென்ட் எல்லாத்தையும் படிப்பாரு, ஒரு திரும்பி படிக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்துல அப்படிதான். ஆமா, இது எந்த காலகட்டம் எனக்கு நினைவில்லை, ஆனா முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. முழுக்க பிரசிடென்ட் படிப்பார், முழுக்க கவர்னர் படிப்பாங்க, அது அப்படியே திருப்பி சொல்லணுங்கிற முறை இருந்தது. அது அப்படியே சுருங்கி போய் இன்னைக்கு வெறுமே நான்கிற வார்த்தையை மாத்திரம் அவர் மேபி லாங்குவேஜ் ப்ராப்ளம் மட்டுமல்ல. இது நாட்டுடைய குடியரசுத் தலைவருக்கு ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். இல்ல அப்ப கூட முழுசா படிக்கிறது இல்ல. சில மே அப்படின்னு 2014 நடந்த நிகழ்வுல கூட மேன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். இவர் மாத்திரம் இல்ல, இது பல ஆண்டு காலமாக இப்ப நான் பாத்துட்டு இருக்கிறேன். அதாவது மாற்றப்படணுங்கிறீங்களா? நான் மாற்றப்படணும் அது சொல்லலைங்க. அதாவது அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் தான் இருக்கு, இப்படி இல்ல. ஆனால் இந்த மாதிரி முறைகள்லாம் முதல்ல வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அது வெறும் மேங்களோட நின்று போச்சு. இதுதான் உங்களுடைய கருத்து. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜில நீங்க மேயோட நிறுத்தாதீங்க, முழு பதவி பிரமாணத்தை படிங்க. ஷேரிங் மை தாட். இப்ப அவர் சொன்னார் இல்ல, அப்ப சொல்லணும்னு நினைச்சா தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒண்ணு. அந்த மாதிரி முறைகள் மாற்ற சொல்ல வரேன். இப்ப வந்து அப்போ அதுக்கு பல்வேறு காலகட்டங்கள் இருக்கலாம். இப்போ ஒட்டுமொத்தமா குரூப்பா ஒரு குரூப் ஓத் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நான் வரேன். மேன் சொல்லி ஆரம்பிச்சு அதை படிக்கிறதுங்கிறது வேற. இப்ப எல்லா அமைச்சர்களுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, படிச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டங்கள்ல அந்த வாய்ப்புகள் இல்லாம இருப்பாங்க, அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, அது கூட போக வரல. இந்த குரூப்பா பதிவு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, இது வந்து சட்டம் கிடையாது அப்படின்னா ஒரு கன்வென்ஷன் போது இதை நீங்க வந்து ஒரு வித்தியாசம்ன்றீங்க. நான் ஒரு விசித்திரமா தான் பாக்குறேன். ஏன்னா நாட்டு மக்களுக்கு எடுக்கக்கூடிய அமைச்சர் யார் என்று தெரிய வேண்டும். நான் பேசாம போயஸ் கடல்ல எடுத்துக்கலாமே. அதாவது எதுக்குமே ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஒரு முறை இருக்கு. புதிய அரசாங்கமா இருந்தால் நீங்க சொல்றது நியாயம். புதிய அரசாங்கம் இருங்க
புதிய அரசாங்கம்னா அப்ப ஓ பன்னீர்செல்வம் எடுக்கும்போது மட்டும் தனித்தனியா எடுத்தீங்க, இவங்க எடுக்க முடியும். சட்ட மீறல்கள் என்பது வேறு, கன்வென்ஷன் மரபு என்பது வேறு. சட்டத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இணையாக கன்வென்ஷனுக்கு மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒருவர் தனித்தனியாக எடுக்கிற பொழுதுதான் அந்த மக்களுக்கு அவர்கள் அறிமுகமாவார்கள். அதே சமயத்தில் அதனுடைய புனிதத்துவமும் அந்த சான்சினிட்டி எதற்காக அவை வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் முழுமையாகப்படும். இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக இவங்க பண்றாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஒரு கண்துடைப்பு அரசாங்கம், இது கண்துடைப்பு வேலை செய்கிறது. உங்களுடைய கருத்து டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், ஜெயலலிதா சர்க்கார் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கும் குறைவாக இருக்கிறது. மற்ற நடைமுறையெல்லாம் பார்க்கும்பொழுது சரியா ஒரு 7-8 மாதங்கள் இருக்கிறது. இந்த அரசின் ஜெயலலிதா முன்னால் இருக்கக்கூடிய இமீடியட் சேலஞ்சஸ் நினைக்கிறீங்க? இல்ல, அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு தேர்தல் மீது ஒரு கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அது தமிழ்நாட்டு சூழ்நிலையில அது கட்டாயம் செய்ய வேண்டிய சில நிர்பந்தங்களும் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ் பணம் செலவழிக்கப்படுகிறதுன்னு சொன்னா கூட தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல சில பண்ண வேண்டி இருக்கு. அதனால வெதர் அம்மா உணவகத்தை இன்னும் அதிக நம்பர்ஸ் பண்றதோ இல்லை அந்த மாதிரி சோசியல் அம்மா பார்மசிஸ் இன்க்ரீஸ் பண்றதோ இதெல்லாம் ஒரு புறம், பிளஸ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ். மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் 2-3 விஷயம் இருக்கு. ஒன்னு தொழில்துறை ஊக்குவிக்கிறது. ஏன்னா கடந்த ஒரு 6-7 மாத காலமாக நிச்சயமாக ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொய்வை சரி செய்ய வேண்டும். அதற்கு 3-4 முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒன்னு இந்த குளோபல் இன்வெஸ்டர் சமிட் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் 9-10ஆம் தேதி. அந்த குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டை மிகவும் வெற்றிகரமாக நடத்த வேண்டியது நிச்சயமாக இந்த அரசு செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் போகும், தமிழ்நாட்டில் மீண்டும் தொழில்துறைக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கறது ஒரு சிக்னல் போகும். ரெண்டாவது பவர் செக்டர்ல ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இந்த கடந்த 3-4 ஆண்டு காலமாக புதிய திட்டங்கள் அப்படின்னு துவக்கப்பட்டு இன்னொரு 2 வருஷத்திலயோ 1 வருஷத்திலயோ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. உடன்குடி ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த டெண்டர் ரத்தான டெண்டர் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். நோக்கியா அப்கோர்ஸ் மெட்ரோ ரயில் ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க, மெட்ரோ ரயில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் விரைவில் துவக்கப்படும். ஆனாலும் அந்த செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்ல ஒரு கம்பெனி இப்போ சில பிரச்சனைகளினால் மீண்டும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நோக்கியா தொழிற்சாலை மீண்டும் செயல்படுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஐட்டம் இமீடியட் பிரையாரிட்டிஸ் பிஃபோர் த கவர்மெண்ட் இருக்கு. அப்கோர்ஸ் அதனாலதான் 2ஆ பிரிச்சிருந்தேன். ஒரு பக்கம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இண்டஸ்ட்ரி அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது. இந்த பக்கம் சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ்ல தேர்தலில் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு, ஆனால் நீங்க இண்டஸ்ட்ரியல் growth கொண்டு வந்தாலும் புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாமும் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தான் தரும். அதனால இது பண்ணா அது வராதுங்கிறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சென்னை போர்ட்ல இருந்து மதுரவாயில் போற ஒரு காரிடார். அப்கோர்ஸ் நான் சென்னை சொல்றேன், பட் வெளியூர்லயும் சில பிரச்சனைகள். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி கிட்டத்தட்ட 40% ப்ராஜெக்ட்ஸ் பின்தங்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். சோ அதை துரிதப்படுத்துவதற்கு லேண்ட் அக்விசிஷன் சில இடத்துல ப்ராப்ளம்ஸா இருக்கு. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு லாண்டரி லிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஐட்டம் இமீடியட் பிரையாரிட்டிஸா இருக்கு. நிச்சயமாக 1 மாதம் 2 மாதத்துக்குள் என்ன நடவடிக்கை வருதுங்கிறது நம்ம பாக்கிறோம். இருவருடைய கருத்தையும் கேட்டு உங்களுடைய பதில். சுமன் சார் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், மதுரவாயில் காரிடார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்ல செய்யப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நின்று இந்த 4 வருஷமா அதை கண்டினியூ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க. நான் அதை கூட விட்டுறேன். இவங்களுடைய 2011 இவங்க ஏடிஎம்கே எலெக்ஷன்ல பப்ளிக்க ஃபேஸ் பண்ணும்போது இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, மதுரை, சென்னை, திருச்சி, சேலம் இந்த ஏரியாலெல்லாம் சிங்கப்பூருக்கு ஈக்குவலா மோனோ ரயில் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் எதுவுமே கொண்டு வரல. ஆட்டோமொபைல், டெலிகாம், எலக்ட்ரானிக், கட்டுமான மற்றும் கப்பல் கட்டுமான தொழிற்சாலை ஒரு 10,000 கோடி ரூபாயில வெளிநாடு மூலதனத்தை வச்சு பண்றேன்னு சொன்னாங்க. அது கிடையாது. ஏரோ பார்க் கொண்டு வரேன்னாங்க. அது கிடையாது. தூத்துக்குடி, மதுரை, அருப்புக்கோட்டை பக்கமா ஒரு ஸ்பெஷல் தன்னிறைவு அடைந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரா உருவாக்குறேன்னு சொன்னாங்க. அதுவும் கிடையாது. ஈசிஆர் ரோடு இப்ப சென்னை டு பாண்டிச்சேரி செஞ்சாங்க பாருங்க. அது மாதிரி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட நாங்க டெவலப் பண்ணி கொண்டு வரும். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நாங்க ரோடு போடுறத பத்தி. ஆக ஒரு உள்கட்டமைப்பு வசதி 3 விஷயமா நான் பாக்குறேன் சார். சுருக்கமா சொல்றேன் சார். அதாவது ஏதோ புதிதாக இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜெயலலிதா அவங்க வந்த பிறகுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் வேகமா செயல்படுத்த போறாங்க, அவங்க வந்த பிறகுதான் நடத்த போறாங்கன்றது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது இது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் தான்.
2011 இருந்து கடந்த செப்டம்பர் வரைக்கும் இந்த அம்மா தான் ஆட்சி செய்திருந்தாங்க. அவருடைய காபந்து அரசாங்கம் அவருடைய நாமினேட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், உதாரணத்துக்கு ஹரி திராவிட முன்னேற்ற கழக பீரியட்ல நாங்குநேரியில ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்னு துவங்கினாங்க. அதுவும் வந்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. அது அப்படியே தொடர்ந்து நிக்குது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக அப்படியே நிக்குது. அதுக்கு பிறகு அதாவது சிறிய நகர் இல்ல எதுக்கு சொல்றேன்னா சில எல்லா கவர்மெண்ட்டுக்கும் போது சில அறிவிப்புகள் அது வந்து ஃபீசிபிலிட்டி இருக்காது, அபேண்டன் ஆயிடும். ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க, அதே மாதிரி தான் போட்டு அது ஆக்குபென்சியே இல்லாம அப்படியே இருக்குது. சுமன் சார் உங்களுக்கு ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கல. நான் என்ன சொல்றேன் கொண்டான்னு சொல்ல, நீங்க சொன்ன தேர்தல் இருக்க என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ஒன்னு சொல்றேன் நான் சுமன் சாருடைய கேள்விக்கு அக்ரிங் வித் ஹிம். அதாவது எல்லா அரசாங்கங்களும் சொல்லப்படுகிற திட்டங்களை வந்து முழுமையா செயல்படுத்தாம முடியாதுக்கு ஒரு சில திட்டங்கள் போயிடலாம். ஆனா அந்த கிராவிட்டி அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல 2011 சொன்ன இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ் அது எந்த அளவுக்கு ரேஷியோ அதிகமா பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இத நீங்க பேலன்ஸ் பண்ணி இத ஒத்துக்கிறீங்களா நீங்க? 1 மினிட் சார், இத ஒத்துக்கிறீங்களா நீங்க சுமன் சார்? கம்பேரிங் டு டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ரேஷியோ அதிகமா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சோசியல் நீங்க நடுநிலையா ரெண்டு விஷயம் சார். நீங்க நடுநிலையா சொல்றேன். சோசியல் செக்டர் ஸ்கீம் நிச்சயமாக பெரும்பாலான சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ் ஓரளவுக்கு மக்களுக்கு சென்ற ஒரு விஷயம் செய்வாங்க. இல்ல எல்லா இல்ல ஒரு நிமிஷம் வர இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல நிச்சயமாக ஒரு தொய்வு நிலை இருக்கிறது. அது வந்து மாற்றுக்காட்டுகள் ஒரே ஒரு விஷயம் ரேஷியோ பத்தி சகோதரர் பேசுறாரு. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுனாலும் எதுக்கு முக்கியம், என்ன வேணும், முக்கியமா கரண்ட் வேணுமா இல்லையா? இவங்க ஆட்சி விட்டு இறங்கும் போது எவ்வளவு கரண்ட் கட்டு தமிழ்நாட்டுல எதனால இவங்க ஆட்சி போச்சு? கலர் டிவி கொடுக்கும் இருங்க, இவங்க கலர் டிவி கொடுக்கும் மக்கள் என்ன கேட்டாங்க? கரண்டே இல்ல, கலர் டிவி வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கல. இந்த கரண்ட் சரி பண்றதுக்கே எவ்வளவு நாள் ஆச்சு? கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட். திமுக பழி என்ன சொன்னாங்கன்னா திமுக அரசாங்கத்துல மின்வெட்டு அதிகமா இருக்குது, அதனால எனக்கு நான் மின்மிகை மாநிலமா ஏற்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், 2011 மேல இருந்து டைம் இல்ல நான் சொல்லிடுறேன். 2011 மேல இருந்து 2014 வரைக்கும் அசம்பிளில பேசுனது மேடம் ஜெயலலிதா அவங்க அசம்பிளில பேசுனது 2013 மாநிலமா தமிழ்நாடு மின்வெட்டுங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே சொல்றேன். மின்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் சுமன் பிளீஸ் நான் உங்கள்கிட்ட மின்திட்டம் வரும்போது இருபத்துமே சொல்ல விரும்புறேன். ரெண்டு பேருமே செய்யற விஷயம் என்னன்னா இது என்னுடைய மின்திட்டம், இது உங்களுடைய மின்திட்டம். அப்படி சொல்ல மின்திட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல ஃபைல் ஆகும், ஒரு கட்டத்துல கூடங்குளம் எப்ப திறக்கப்பட்டது? அம்மா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க திறந்தாங்க. ஒரே நாள் ஒப்பந்தம் போடப்பட்டது. திமுக ஆட்சியில அதுக்கான முயற்சியில கூட மத்திய அரசு திட்டம், அது மத்திய அரசு திட்டம். காங்கிரஸ் அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவங்க வழி நீங்க ஒரு மெகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கீங்களா? குஜராத் கொடுத்தாங்க. 11 இப்போ வரைக்கும் கரண்ட் கட்டு எப்படிங்க குறைஞ்சிருக்கு? ஒரு மெகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கீங்களா? ஒரு மெகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கீங்களா? இன்ன வரைக்கும் ஒரு மெகாவாட் உற்பத்தி வாய்ப்பு கொடுக்கணும். திரு ராகவன் கேள்வி எடுத்துக்கோங்க. ஜெயலலிதா வந்தால் நேர்மையான திறமையான ஊழலற்ற ஆட்சி நடக்கும் நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. அதே போல சென்ற ஆட்சியிலும் பெரிய குறைபாடுகள் சர்டிபிகேட் கொடுத்தீங்க. சோ யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ் இல்லையா?
இல்லைங்க, அதாவது நான் ஏற்கனவே இதை பத்தி நாங்க சொல்லியிருக்கிறோம். நாம சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 7 மாதங்களாக அரசு இயங்காத நிலைமையில இருக்கு. மத்திய அரசாங்கம் பல மாநிலங்கள் மாறுபடுகிறார். மத்திய அமைச்சர் கொஞ்சம் இன்றைக்கு பல திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் இங்கே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அது யார் டிசிஷன் 7 மாதமாக நீங்க சொல்றீங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சேலத்தில் அளித்திருக்கக்கூடிய இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த பன்னீர்செல்வம் அரசாங்கத்துல பல திட்டங்கள் ஸ்தம்பித்து போயிருக்க கேள்வி கேட்கும் பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. பன்னீர்செல்வம் அவர்கள் சில மாதங்கள் தான் ஆகிறது அப்படின்னு சொன்னார். ஆனா கூட அந்த திட்டங்கள் வரலங்கிறது உண்மை. இப்போ நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல பேசும்போது சொன்னீங்க பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆனால் பொருளாதாரம் அது அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கான்னு தெரியல. சுமந்த் ராமன் சொல்றாரு இந்த 7 மாதங்கள்ல என்ன செய்யணும், 3-4 மின் திட்டங்கள் இல்ல, தொழில்துறை மந்தம் இருக்கிறது. என்னமோ புதுசா இந்த அரசாங்கம் இன்றைக்கு பதவி ஏற்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இவருடைய அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைவு வையுங்கள் முதல்ல. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. பேசல சார். எங்களை பொறுத்தவரை இந்தியா டெவலப் ஆனா எல்லா மாநிலங்களும் டெவலப் ஆனு பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறார். அது இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய பன்னீர்செல்வம் ஆட்சியில குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறார். ஜெயலலிதா வந்தால் நேர்மையான, திறமையான, ஊழலற்ற சிறந்த நிர்வாகம், மத்திய அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நிர்வாகம் சிவா இருக்குதுங்கிறது உண்மை. அமைச்சர் சொல்லலையே. கேள்வி என்னன்னா நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னு மறுக்கிறார். இங்க பல மத்திய அரசு திட்டங்கள் இன்றைக்கு கிடப்பில போடப்பட்டிருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் இந்த நாடு முழுக்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறார். மாநிலங்கள் டெவலப் ஆனாதான் ஆக முடியும் நினைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு திரு வெங்கையா நாயுடு அவர் சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு ஃபுல்லா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. மம்தா பானர்ஜிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், முலாயம் சிங்கும் சப்போர்ட் பண்ணுவோம், அகிலேஷ் யாதவ் திரு ராகவன் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. ஏன்னா அவருடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். என்னன்னா இப்ப காங்கிரஸ்ல இதே மாதிரி பல முறை நடந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் திடீர்னு ஒரு கட்சியை எதிர்த்துனே இருப்பாங்க, திடீர்னு மேல ஒரு அலையன்ஸுக்காக அந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. அப்ப மாநில தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, மேலிடத்து உத்தரவு, அதனால நாங்க ஃபாலோ பண்றோம். ஊழல் குற்றச்சாட்டு பல வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்சின்னு கடுமையாக 3 வாரங்கள் முன்னாடி தாக்கி கொண்டிருந்தார். மாநில தலைவர் இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க தவறு கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைக்கு இன்னைக்கு போய் கலந்துகிட்டதுல நேற்றைய தினம் திக்விஜய் சிங்கோட வீட்டு கல்யாணம் நேற்று பிரைம் மினிஸ்டர். நீங்க ஏன் போன எங்க பதவியேற்பு விழாக்குன்னு கேட்பது தவறான கேள்வி. ஆனால் நீங்க ஒரு பக்கம் சர்டிபிகேட் கொடுக்கறீங்க, இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுறீங்க. ஒரே விஷயத்துல அங்க முதல் கேள்வி சரஸ்வதி இறுதியான வாதம். ஜெயலலிதா சர்க்காருக்கு இருக்கக்கூடிய முக்கிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் நெருங்குகிறது, சட்ட ரீதியான சவால்கள் ஒரு பக்கம், நிர்வாக ரீதியா சவால் இல்ல, அரசியல் ரீதியா சவால் இல்ல, நீங்க நிச்சயமா சொல்ல முடியாது. சவால்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா தான். எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை சந்திச்சு, எத்தனையோ பொய் வழக்குகளை சந்திச்சு, அத்தனையும் நீதிமன்றம் போய் சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெற்று எப்பொழுதுமே சாதித்து காட்டுபவர் தான். இன்னும் இந்த இருக்கிற குறுகிய காலத்துல இன்னும் பல மக்கள் திட்டங்களை, மக்களுக்கான நல திட்டங்களை நிச்சயமாக, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவர்களுடைய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் நாங்க அவரோட பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது. இருக்கிற எத்தனை, அது ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருதோ எப்போ வருதோ, இருக்கிற அடுத்த தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சொன்ன திட்டங்கள் மட்டுமல்லாது இன்னும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பணிகளை செய்து முடிப்பவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. நிச்சயமாக இயல்பா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எழுந்திருக்கும், அது உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது நம்புறீங்க? அப்போசிஷன் பார்ட்டிஸ், நாட் ஃப்ரம் பப்ளிக். மக்கள் எதுவுமே சொல்லல. எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றதே அவங்களுக்கு ஒரு வேலை. 11ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, 5 வருஷம் இருக்கு.
கடந்த 4 வருஷமா அவங்களுடைய கீழ்கோர்ட் அப்பீல் கோர்ட் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தான் அவங்களுக்கு இருந்தது. இப்ப அடுத்து வரக்கூடிய உச்சநீதிமன்ற சிந்தனைகள் 2014 37 தொகுதியை தனியா நின்று எப்படிங்க ஜெயிச்சிருக்க முடியும்? கூட்டணி நின்று 0 தனியா நின்று வாங்க வரதான் போறோம். அம்மா மீண்டும் முதலமைச்சர் உட்கார்ந்து இல்ல இந்த அரசு இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் சில துறைகளில் சாதனை படைத்திருக்கிறது. ஆனால் சில துறைகளில் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. அந்த விட்டு போனதை இந்த அடுத்த 7-8 மாதங்களில் நிறைவேற்றுவார்கள் ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். நிச்சயமா சவால்கள் நிறைய காத்திருக்கிறது. அதிமுகவினருடைய நம்பிக்கை, பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு, ஒரு குறுகிய காலவாசம் அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த சவாலை ஜெயலலிதா சர்க்கார் எப்படி சமாளிக்கும் நிச்சயமாக நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பரந்தாமன், CR சரஸ்வதி, திரு ராகவன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஆய்வு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.